இந்தியாவுடைய தொழில் முகங்களில் முக்கியமானது டாடா நிறுவனம். அவரை குறிப்பிட்டு சொன்னார். எஃகு, தகவல் தொழில்நுட்பம், விமான போக்குவரத்து, ஆட்டோமொபைல், நுகர்வோர் பொருட்கள், விருந்தோம்பல், தொலைத்தொடர்பு உள்ளிட்ட பல துறைகளில் தடம் விதிச்சிருக்கு டாடா நிறுவனம். உலக அளவில் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் செயல்பட்டு வரக்கூடிய இந்திய பன்னாட்டு குழுமம் என்பது நமக்கெல்லாம் பெருமை அளிக்கக்கூடியதாக விளங்கி கொண்டிருக்கிறது. டாடா குழுமத்தோட ஒரு அங்கமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய டாடா மோட்டார்ஸ் லிமிடெட் பல நாடுகளில் உற்பத்தி ஆலைகளை கொண்டுள்ள முன்னணி நிறுவனமாக விளங்கி கொண்டிருக்கிறது. உங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பல ஆண்டுகள் உறவு இருக்கிறது. தகவல் தொழில்நுட்பத் துறையில் உலக அளவில் சிறந்து விளங்குகிற டிசிஎஸ் நிறுவனத்தோட உலகின் மிகப்பெரிய டெலிவரி சென்டர் அலுவலகம் சென்னையில் தான் அமைஞ்சிருக்கு. ஓட்டல் துறையில் தனி அந்தஸ்து பெற்றிருக்க தாஜ் ஓட்டல்கள் தமிழ்நாட்டில் தான் பல இடங்களில் அமைக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசினுடைய டிட்கோ நிறுவனம் மற்றும் டாடா குழுமம் இணைந்து உருவாக்கின டைட்டன் நிறுவனம் கடிகாரங்கள் மற்றும் கண் பராமரிப்பு பிரிவுகளும் தனிஷ்க் ஆபரணங்கள் பிரிவிலும் சிறந்து விளங்குது. திருநெல்வேலி மாவட்டத்தில் டாடா பவர் என்ற பெயரில் எரிசக்தி திட்டம் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் டாடா எலக்ட்ரானிக்ஸ் என உதிரி பாகங்கள் தயாரிப்பு தொழிற்சாலை நிறுவப்பட்டிருக்கு. எனது கனவு திட்டமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய நான் முதல் திட்டத்தின் மூலமாக இணைந்து டாடா நிறுவனம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் தமிழ்நாடு மேல நீங்க வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையினுடைய அடையாளமாக விளங்கி கொண்டிருக்கிறது. டாடா குழுமத்தினுடைய பல்வேறு நிறுவனங்கள் இங்கே இருக்கிறதால நம்ம மாநிலத்தில் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு, குறிப்பா பெண்களுக்கு அதிக வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. அவங்க வாழ்க்கை தரமும் உயர்ந்து வருது. இந்த நல்லுறவு மென்மேலும் வளர்ச்சி பெறும் நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது விரைவா வளர்ந்து தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் இன்று மிக முக்கியமான நாளாக இந்த நாள் விளங்கி கொண்டிருக்கிறது. டாடா மோட்டார்ஸ் தன்னோட திட்டத்துக்காக ராணிப்பேட்டையை தேர்ந்தெடுத்ததுக்காக நான் முதல்ல நன்றி சொல்றேன். 9,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ததோடு 5,000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பும் அளிக்க இருக்கு. இந்த பணிகளை விரைந்து முடிச்சு சிறப்பு விழாவுக்கும் டாக்டர் சந்திரசேகர் அவர்கள் வர வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் என்னுடைய வேண்டுகோளை வைக்க விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, இன்னொரு வேண்டுகோளும் உண்டு. உங்களுடைய நிறுவனங்கள் மூலமா கூடுதல் முதலீடுகள் நீங்க தமிழ்நாட்டுக்கு செய்யணும். செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதை நம்ம மறுக்கிறது செய்வதா, ஏன்னா உங்க கடமை அது. ஏன்னா இது என் மாநிலம் இல்லை, உங்க மாநிலம் இல்லை, நம்ம மாநிலம். இது உங்களுடைய மாநிலம். நான் அடிக்கடி குறிப்பிடுவது அனைத்து மாவட்டங்களுக்கும் சீரான வளர்ச்சி. அந்த வகையில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் தொழில் தொடங்குறது கூடுதல் மகிழ்ச்சி. இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். 1973ஆம் ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்கள் இதே ராணிப்பேட்டையில் தான் முதல் சிப்காட் தொடங்கினார். 50 ஆண்டுகள் கடந்து இங்கே பல்வேறு நிறுவனங்களை பார்க்கிறது பெருமையா இருக்கு. தமிழ்நாடு தான் இந்தியாவுடைய வாகன உற்பத்தியுடைய தலைநகரம். அது மட்டுமல்ல, வெஹிக்கிள்ஸ்களின் தலைநகரம். ஃபோர்டு, உண்டாய், ரேனோ, நிசான் சர்வதேச வாகன நிறுவனங்களும் இங்கே இருக்கு. டாடா மாதிரி சர்வதேச மார்க்கெட்டில் விற்பனை செய்யப்படுகிற வாகனங்கள் தயாரிக்கிற தொழிற்சாலையும் இங்கே தான் இருக்கு. கூடுதல் தகவல், இந்தியாவில் விற்பனை செய்யப்படுகிற மொத்த மின் வாகனங்கள்ல 40 விழுக்காடு தமிழ்நாட்டில் தான் உற்பத்தி செய்யப்படுது. அது மட்டுமல்ல, எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதிகளில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் நம்பர் 1. நிதி ஆயோக் கொடுத்த ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டில் தமிழ்நாடு தான் நம்பர் 1 என்று குறிப்பிட்டிருக்கிறது. இந்தியாவின் வளர்ச்சியில் தமிழ்நாடு முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்தியாவிலே 2வது பெரிய பொருளாதாரமாக தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கிறது. நேற்று கூட
இந்த இந்து நாளேட்டில் ஒரு கட்டுரையை நான் எழுதியிருந்தேன். தமிழ்நாட்டின் வளர்ச்சி தனித்தன்மை வாய்ந்தது. பொருளாதார வளர்ச்சி மட்டுமல்ல, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, சமூக நீதியை உள்ளடக்கிய வளர்ச்சி, பெண்கள் முன்னேற்றம் மற்றும் சமத்துவம் போன்ற கொள்கைகள் அடித்தளமாக கொண்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வளர்ச்சி என்பதால தமிழ்நாடு மற்ற மாநிலங்களிலிருந்து தனிச்சு இன்றைக்கு ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது என்று அந்த கட்டுரையில நான் குறிப்பிட்டு காட்டியிருந்தேன். இங்கே தம்பி டிஆர்பி ராஜா இருக்கிறார், அவரும் பேசினார். தொழில்துறைக்கு நான் கொடுத்திருக்கக்கூடிய இலக்கு 2030ஆம் ஆண்டுக்குள்ள தமிழ்நாட்டை $1 டிரில்லியன் அமெரிக்க பொருளாதாரமாக மாற்றணும். இந்தியாவில் மட்டுமல்ல, தெற்காசியாவிலேயே முதலீடுகளை மேற்கொள்ளக்கூடிய சிறந்த மாநிலமாக மேம்படுத்தணும். அந்த பயணத்தில் நம்ம திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்றதிலிருந்து 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே முதலீடுகளை ஈர்த்திருக்கிறோம். 31 லட்சம் பேர்களுக்கு மறைமுக வேலைவாய்ப்பு, நேரடி வேலைவாய்ப்பு நாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். உலகின் பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செஞ்சு முதலீடுகளை நாங்கள் ஈர்த்திருக்கிறோம். முதலீடுகள் இருக்கிறது மட்டுமல்ல, அதை விரைவில் செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் எடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதற்கு சான்றுதான் இந்த விழா. டாடா மோட்டார்ஸின் இந்த திட்டத்துக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்த ஆண்டு மார்ச் மாதம் தான் போடப்பட்டுச்சு. 6 மாதத்துக்குள்ள இந்த திட்டத்துக்கான அடிக்கல் நாட்டு விழா இன்னைக்கு நடந்திருக்குன்னா, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, தமிழ்நாட்டினுடைய இளைஞரின் உயர்வுக்காக நம்முடைய திராவிட மாடல் அரசு அனைத்தையும் செய்யும். அதற்கு டாடா மோட்டார்ஸ் போன்ற நிறுவனங்கள் எங்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று நிறைவாக மதிப்புக்குரிய டாக்டர் சந்திரசேகர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து, அடுத்து விரைவில் அவர் புதிய தொழிற்சாலையை கொண்டு வருவார் என நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன் என்பதையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.